Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே நம்ம எஸ்எம்சி பேஸ்ட் அனலைசிஸ் பண்ணி எஸ்எம்சியை யூஸ் பண்ணி நம்ம எங்கே பை இருக்குது எங்கே செல்லு இருக்குது எந்த டிமாண்ட்ஸில் பை இருக்குது எந்த டிமாண்ட்ஸில் செல்லு இருக்குது அப்படின்றத மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகவே நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற ரூல்ஸை அப்படியே நீங்கள் எடுத்து பை அண்ட் செல் என்ட்ரி ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கெயின் ஆகும். நான் சொல்கிறத எடுத்து நீங்கள் அப்படியே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் எல்லாமே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஃபுல்லாக அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் அப்டேட்டட் கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ வந்து வரும். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அப்டேட்டட் பண்ணிட்டோம். உள்ளே வந்தால் ப்ராஃபிட்டபிளாக மாற்றுற அளவுக்கு உள்ள சப்போர்ட்ஸ் எல்லாம் அப்டேட்டட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த வீடியோ வந்து வரும். இந்த வீடியோவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அதுக்கு அடுத்த வீடியோ வந்து வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனலைசிஸ் வந்து பார்த்தரலாம் எப்பயும் போல். ஓகே ஓகே நம்ம எப்பயும் போல் யூரோ ஹிஸ்ட்ரிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு இல்லைனா வீடியோ மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், ஐகானில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக ஒரே லைனில் வருவீங்க. ஓகேங்களா? அந்த வீடியோவோட ஒரு கண்டினியூஷன் வீடியோ மாதிரி இது. ஓகேங்களா? அந்த வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் வாங்க. தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, ஓகே. அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரி போயிருக்கேன். அடுத்த என்ட்ரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு சப்ளையில் வந்து போயிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மேலே ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ அடுத்தது இன்னொரு லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 2 வீடியோ இருக்குது. ஸோ அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு உள்ளே வாங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன், எதனால என்ட்ரி எடுத்தேன். ஆக்சுவலாக இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓவரால் செஷன்ஸை யூஸ் பண்ணி எடுத்த என்ட்ரி தான். செஷன்ஸ் யூஸ் பண்ணின்றதை விட செஷன்ஸை ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கிட்டு எடுத்தது என்ட்ரி. ஓகேங்களா? செஷன்ஸை யூஸ் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம என்ட்ரி போகும்போது செஷன்ஸை ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கணும், அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ நமக்கு வந்து யூரோஎஸ்டி வந்து நம்ம 2 என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம். டிபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து ப்ராஃபிட்டை ஷோ பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து என்னோடய வெப்சைட்டுக்கு போயிடும். நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறேன், எந்த மாதிரி என்ட்ரிஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டுக்கு போயிடும். இப்போ நான் எதுக்கு ப்ராஃபிட்டை ஷோ பண்ணல அப்படின்றத உங்களுக்கு அந்த கோர்ஸோட டீட்டெயில் வீடியோவில் வரும். நான் எதுக்கு ஷோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வரும். கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. வீடியோவுக்கு புதுசு, இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே. நம்ம இது யூடியூப்பில் சொல்லியிருந்த என்ட்ரிஸ் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து கீழே வந்து போய் நமக்கு வந்து டிபி வந்து ஹிட் ஆகிட்டான். சரி, ஓகே. இப்போ அடுத்த என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் எங்கே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போது டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லியோட சப்ளை மிட்டிகேஷன் பண்ணி டெய்லியில் இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ அதனால 4 ஹவரில் ஒரு கன்ஃபார்ம் கொடுத்துட்டா நம்ம வந்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம், க்ளீனாக வச்சுக்கலாம். சரி, ஓகே. 4 ஹவரில் ஒரு சோர்ச் கொடுத்துட்டா நம்ம வந்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா 4 ஹவரில் நமக்கு சோர்ச் கொடுத்துட்டான். இப்போது டெய்லியில் நமக்கு சோர்ச் கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷனாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ டெய்லியோட சோர்ச் இங்கே இருக்குது.
4 ஹவருடைய சோர்ஸ் இங்கே இருக்குது. 4 ஹவரில் சோர்ஸ் கொடுத்துட்டான், என்ட்ரியும் கொடுத்துட்டான். என்ட்ரியை நம்ம வந்து அப்ரோச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ 2 பாயிண்ட்டு. இப்போது டெய்லியில் வந்து மார்க்கெட் வந்து ரீஃபண்டில் மிட்டிகேட் பண்ணி 4 ஹவரில் சோர்ஸ் கொடுத்துட்டான். ஆனால் ஆக்சுவல் டைம் ஃப்ரேம் டெய்லியில் நமக்கு சோர்ஸ் கொடுக்கல. நம்ம சோர்ஸ் எடுத்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணது ரீஃபைன்மெண்ட் டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல நமக்கு டெய்லியில் ஸ்டில் சோர்ஸ் கொடுக்கல. ஓகேங்களா? 2 பாசிபிலிட்டிஸை வந்து பார்க்கலாம். நம்ம டைரெக்டாக போயிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், கீழே போய் சோர்ஸ் பண்ணிடுவான் அப்படின்னு பார்க்காம நம்ம 2 பாசிபிலிட்டிஸை வந்து அனலைஸ் பண்ணணும். எப்படின்னா ஃபெயில் ஆகக்கூடிய மூமெண்ட்ஸையும் பார்க்கணும், பாஸ் ஆகக்கூடிய மூமெண்ட்ஸையும் ஒரே இடத்துல பார்க்கணும். அப்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இந்த சோர்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போ இந்த சோர்ஸ் பண்ணாமல் இருந்தால், இந்த சோர்ஸ் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த சோர்ஸ் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும், இந்த டிமாண்டில் இருந்து. அப்போ இந்த டிமாண்டுக்கு வரதுக்கு ஒன்று இந்த சோர்ஸ் வந்து பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் மேலே போகணும். கீழே வரலன்னா மேலே தானே போகணும். அப்போது மேலே போகணும் மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது கீழே வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும், மேலே போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ கரண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. 4 ஹவருடைய டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணி கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கான். இப்போ 4 ஹவர் டிமாண்டுன்றது வந்து மோஸ்ட்லி பவர் இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா டெய்லியில் அந்த 4 ஹவர் டிமாண்ட் இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் நமக்கு டிமாண்டாக இருக்குது. அந்த டிமாண்டோட ரீஃபண்ட்மெண்ட்னு பார்க்கும்போது இந்த 4 ஹவர் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த டெய்லியே வந்து மிட்டிகேட்டட். ஓகேங்களா? ஸோ ஆனால் 50% மிட்டிகேட்டட் பண்ணல, ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து எடுக்கல. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் அப்படின்றது டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் தான். ஒன்று மார்க்கெட் கீழே வந்து ஃபெயில் பண்ணணும், இல்லைனா மேலே போகணும். அப்போது கீழே வந்து ஃபெயில் பண்ணணும்னா எங்கேருந்து கீழே வரணும், அப்போ மேலே போகணும்னா எங்கேருந்து மேலே போகணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ மேலேருந்து கீழே வர்றதுக்கு எங்கேருந்து வரலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போது இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுன்றது வந்து 4 ஹவர்னுடைய டிமாண்ட், ரைட்டா? அப்போ இந்த 4 ஹவர் டிமாண்டு, இங்கே இருக்கக்கூடிய 4 ஹவர் டிமாண்டில் மார்க்கெட் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் ரீடெஸ்ட் எடுத்து மேலே போக போகிறோம். ஏன்னா அதே 4 ஹவர் சோர்ஸ் பண்ணி இந்த இடத்துல ப்ரோவா ஷிஃப்ட் ஆகி செல்லில் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 4 ஹவரில் நம்ம பை வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ 4 ஹவர்னுடைய ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்லு. ஆனால் டிமாண்டில் நம்ம பை, இந்த இடத்துல டிமாண்டில் பை வந்து பார்க்குறோம். ஆனால் பை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்றது பிளான் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. அப்போது இதே 4 ஹவர் டிமாண்ட் இன்கேஸ் டெய்லியில் ஒரு டிமாண்டாக இருந்தால் இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது கூட பிஒய்ஸ் பண்ணி சோர்ஸ் பண்ணிடும். சோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இந்த மாதிரி சினாரியோவில் வரும். ஆனால் இந்த நான் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்குங்க, ஸ்லோ பண்ணி கூட கேளுங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் சொல்கிறது புரியல அப்படின்னா. அப்போது டெய்லியோட டிமாண்ட் வந்து அவைலபிளாக இருந்தால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே டெய்லியோட டிமாண்ட் அவைலபிளாக இல்லை, அதாவது வேலிடாக இல்லை. இதான டெய்லியோட டிமாண்ட். ஸோ இது ஆல்ரெடி மிட்டிகேட்டட். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். டெய்லியில் இது சோர்ஸு. அப்போது இது சோர்ஸுனா மார்க்கெட் பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ பை ஆகணும்னா இது வந்து சூப்பரான இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? சூப்பரான இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இப்போ தான் ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே வரான். ஓகேங்களா? டிமாண்டுக்குள்ளே இப்போ தான் வரான். ஸ்டில் இங்கே ஒரு டிமாண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அப்போது இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. சோர்ஸ் ஆகிறதுக்கும் 90% சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இத்தனை சான்சஸ் இருக்கும்போது நம்ம ஆவரேஜாக ஒரு இடத்துல வந்து ட்ரேட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 4 ஹவரில் பார்க்கும்போது 4 ஹவர் செல்லில் இருக்குது. இந்த டிமாண்டில் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணதுக்கு நமக்கு 15 மினிட்ஸ்க்கு வந்து போகலாம். 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது இந்த டிமாண்டுக்கு, ரைட்டா? ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டில் ஷார்ப்பாக வந்து எடுத்திருக்கான். ஸோ இந்த ஷார்ப்பாக வந்து எடுத்ததை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் 4 ஹவரில் பவர் இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ்
இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்திருக்கானா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு மார்க்கெட் ஃப்ளிப் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். பர்ஃபெக்டாக வந்து ஃப்ளிப் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஸோ ஓகே, கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் மார்க்கெட். ஸோ இனிமேல் நம்ம வந்து இந்த 4 ஹவரில் பை வந்து ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி இந்த இங்கே கீழே இருக்கக்கூடிய 4 ஹவரில் நம்ம ரீஃபண்ட்மெண்ட் எடுத்து வந்திருந்தோம்னா இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி வந்து போயிருக்கணும். 2 என்ட்ரி இந்த இடத்துல போயிருக்கணும். இந்த இடத்துல கரெக்டான ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன் இல்லை. ஓகே, அப்போது மார்க்கெட் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டான். அப்போது எகைன் கீழே வரான் அப்படின்னா நமக்கு ஃபெயில் பண்ணிடுவான் ஒரு விஷயம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பை ஆர்டர்ஸை பிக் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பை ஏதாவது ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஃபெயில் ஆயிரும். ஓகேங்களா? அதனால் 4 ஹவருக்கு போகலாம். 4 ஹவரில் நம்ம இப்போது இது வந்து பிஓஎஸ், இது பிஓஎஸ் அப்படின்றப்போ கரெக்டாக இது எடுக்கலாம். ஓகே, நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை இருக்குது. அடுத்து வேறு எங்கே சப்ளை இருக்குது? வேறு எங்கேயுமே சப்ளை இல்லை. நமக்கு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட்ஸும் இருக்குது. இது ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்படி போடுறேன். சூப்பரான இன்டியூஸ்மெண்ட்ஸும் இருக்குது. சரி, இப்போது யூரோ ஹிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் மூமெண்ட் இந்த சப்ளை. ஓகேங்களா? இந்த சப்ளைலேருந்து செல் வந்து இருக்குது. இந்த சப்ளையில் ஐடியம், ஸோ இந்த சப்ளையில் செல் இருக்குது. சரி, அப்போ இந்த 4 ஹவர் வந்து நமக்கு ஆப்ரேட் ஆகி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகி மார்க்கெட் மேலே போகுதுன்னா கண்டிப்பாக இந்த ஹையை எடுத்துரும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல மேலே போகும்போது உடனே ஃப்ளிப் எடுத்து இந்த ஹையில் நம்ம டிபிஐ செட் பண்ணி இங்கே பண்ணக்கூடிய லாஸை இங்கே கவர் பண்ணிக்கலாம். உடனே லாஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பயப்பட வேண்டாம். லாஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுங்கள் எல்லாருமே. அப்போ இந்த ட்ரேடு வந்து லாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, அடுத்த ட்ரேடை வந்து இதிலே வந்து பேக்கப் ட்ரேடு ஒன்று போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க எல்லாருமே. அப்படி வந்துட்டாலே ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம். ஓகே, அப்போ இந்த சப்ளைலேருந்து நமக்கு இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் இருக்குது. இந்த டிமாண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் இந்த டிமாண்டை பிரேக் பண்ணி சோர்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த டிமாண்டை பிரேக் பண்ண முடியாது. இந்த டிமாண்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து தான் பிரேக் பண்ணும். நல்லா இப்படி கூட போயிட்டு வந்து கூட பிரேக் பண்ணலாம். சம்டைம்ஸ் இப்படியே கூட ஸ்ட்ரெயிட்டாக கூட வந்து பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹை வரைக்கும் ட்ரை பண்ணக்கூடாது. சின்ன சின்ன பைஸ் வந்து ட்ரை பண்ண, இன்ட்ராடேஸ் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இங்கேருந்து இன்ட்ராடேஸ் வந்து பண்ணிவிட்டு இல்லைனா இங்கேருந்து பொசிஷன் ஹோல்டு கூட பண்ணுங்கள் பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு. அப்படி உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் ஈவன் ஹிட் ஆகி கீழே போகுதுன்னா நம்ம நினச்சது தான் நடக்குது. அது எஸ்எல்லாக இருக்கக்கூடாது, பிரேக் ஈவனாக மாற்றிக்கணும். அவ்வளோதான். நம்ம நினச்சது நடக்குது. அப்போ நம்ம செல் வந்து சூப்பராக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல பை பண்ணுங்கள். ஏன்னா பிரேக் ஈவன் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே செல்லுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த சோச் வந்து பண்ணால் நம்ம செல் போகலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்கேஸ் மார்க்கெட் பை போயிட்டான்னு வச்சுங்களேன், நமக்கு இங்கே ஒரு ஆர்டர் வந்து ரன்னிங்கில் இருக்கும் பிரேக் ஈவனில். அந்த ஆர்டர் எதுக்குன்னா இன்கேஸ் மார்க்கெட் மேலே போனோன்னா ஒரு பொசிஷன் நமக்கு ரன்னிங்கில் இருக்கணும், அதுக்காக. ஓகேங்களா? அப்போது நமக்கு ஒரு ஆர்டர் ரன்னிங்கில் இருக்கும். அது போய் டிபி வந்து ஹிட் ஆகும். இன்கேஸ் டிபி ஹிட் ஆகாமல் கீழே வந்து எஸ்எல் அடிக்கிறான் அப்படின்னா அந்த எஸ்எல் பிரேக் ஈவனாக இருக்கணும். இவ்வளோ தான் மேட்டர். அப்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? சோச் பண்ணணும். சோச்சுக்கு முன்னாடி ஒரு பை என்ட்ரி எடுக்கிறோம். அதை பிரேக் ஈவன் மஸ்ட்டு பண்ணணும். ஓகேங்களா? பிரேக் ஈவன் பண்ணி வச்சிடணும். இப்போ பிரேக் ஈவன் பண்ணி வச்சிட்டதுக்கப்புறம் மார்க்கெட் 2 விஷயம் தான் பண்ணியாகணும். ஒன்று, நம்ம நினச்சபடி சோச் பண்ணணும். இல்லைனா நம்ம எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி மார்க்கெட் மேலே போகணும். அப்போ மார்க்கெட் மேலே போயிட்டா நம்ம இங்கே ஒரு ஆர்டர் வந்து போட்டு பிரேக் ஈவன் பண்ணி வச்சுருப்போம். அது டிபி ஹிட் ஆயிரும். ஓகேங்களா? டிபி வந்து எப்படி இருந்தாலும் ஹிட் ஆயிரும். அப்படி இதை வந்து பிரேக் ஈவன் பண்ணி வச்சுக்கணும் மஸ்ட்டு. பிரேக் ஈவன் பண்ண தெரியலனா ட்ரேடு பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. பிரேக் ஈவன் வந்து நல்லா பிரேக் ஈவன்றது ஒரு நார்மல் தான். ஆனால் அந்த பிரேக் ஈவனை எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ தான் பிரேக் ஈவன் உங்களால் கரெக்டாக பண்ண முடியும். ஓகே, இப்போது இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆர்டர் ரன் ஆகுது அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி மார்க்கெட் மேலே போனால் பெரிய ப்ராஃபிட்டை பிடிச்சிடலாம். நம்ம எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டா அதுக்கப்புறம் நியூ ஆர்டர் கிடைக்கும். இந்த ஆர்டர் வந்து நமக்கு பிரேக் ஈவன் ஆகும். 0 லாஸ் 0 ப்ராஃபிட். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு நியூ ஆர்டர் கிடைக்கும்.
எப்படி பார்த்தாலும் என்ட்ரி விடாமல் பிடிக்கணும். இதுதான் வந்து யூரோஎஸ்டியோட நெக்ஸ்ட்டு மூவ். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை வந்து சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் போய் இப்போ மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மிட்டிகேட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியில் ட்ரெண்டு பைக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டெய்லியில் ஃபுல்லாக பைக் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த சப்ளை அப்படின்றது ஒரு கவுண்டர். ஸோ இந்த சப்ளை நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ண வேண்டாம் நீங்கள் பிகினர்னா. ஸோ இப்போ வந்து எந்த இடத்துல என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ரைட்டா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் ஃப்ளிப்பு எங்கே கொடுத்துருக்கான்னா, இந்த ஸ்விங்கில் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அந்த ஃப்ளிப்பில் தான் நம்ம என்ட்ரிஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணோம். இந்த இடத்துல என்ட்ரிஸ்லாம் ட்ரை பண்ணோம். ப்ராஃபிட்டு அண்ட் லாஸஸ்லாம் பண்ணோம். ஓவராலாக ப்ராஃபிட் வந்து பிக் ப்ராஃபிட்லாம் பண்ணியிருந்தோம். ஓல்டு வீடியோஸில் இருக்குது பாருங்கள். இந்த மந்தில் போட்டிருக்க வீடியோஸ்லலாம் போய் பாருங்கள் எல்லோரும். பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து சோஸ் பண்ணுறான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுன்றது ஒரு ஃப்ளிப் டிமாண்டு கிடையாது. அப்போது மார்க்கெட் இந்த 2 லோவை எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 லோவை எடுத்து இந்த டிமாண்டும் இந்த டிமாண்ட்லேயும் பை ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, அதனால நான் போட்டு வச்சுருக்கேன். அப்போது இந்த 3 டிமாண்டுக்கு வர்றதுக்கு மார்க்கெட் மேலேருந்து கீழே வரணும். அதனால இந்த சப்ளைவை இப்போ மார்க்கெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் ரீஃபைன்மெண்ட்டுக்கு போகல. இப்போ 4 ஹவருக்கு வந்துடலாம். 4 ஹவரில் வந்து பார்க்கும்போது நமக்கு 4 ஹவருக்கு தான் வரணும். 1 ஹவர் 15 மினிட்ஸ்லாம் போகக்கூடாது இந்த சினாரியோவில். இந்த 4 ஹவரில் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணியிருக்கான்னா, இது வந்து பிஓஎஸ் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக கன்சால்டேஷன் பேஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்தானா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போகலாம். இது வந்து கவுண்டர் என்ட்ரி. ஓகேங்களா? இது வந்து ஒரு கவுண்டர் என்ட்ரி. இந்த கவுண்டர் என்ட்ரி எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடு வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே ஒரு ரிஸ்க் ட்ரேட்ஸ்லாம் வந்து போடலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு ரிஸ்க் ட்ரேடு. ஓகேங்களா? இது வந்து தெரிஞ்சால் பண்ணணும். உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணணும். நீங்கள் நார்மலாக போகிற என்ட்ரிக்கும் இந்த இடத்துல போகிற என்ட்ரியும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம எல்லா க்ரைட்டீரியாவை வச்சு போகணும். ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் இந்த இடத்துல என்ட்ரியை அப்ரோச் பண்ணணும், இல்லைனா அப்ரோச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி ஜேபிஓவில் டிமாண்ட்ஸ், இந்த 2 டிமாண்ட்ஸில் பை வந்திருக்கு. இப்போ இங்கே மேலே போட்டிருக்கிற சப்ளையில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து, டபுள் கன்ஃபர்மேஷன் பார்த்தா கூட பெஸ்ட்டு தான், பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. ஜிபிபி யூஎஸ்டியில் நம்ம இந்த இடத்துலையும் 2 என்ட்ரி வந்து 15 மினிட்ஸில் 2 என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். ஸோ டோட்டலி பிரேக் ஈவன் என்ட்ரிஸ் இதெல்லாம். ஓகேங்களா? பிரேக் ஈவன் பண்ணி வச்ச என்ட்ரி அந்த யூரோஸ்ட்டில் போட்டிருந்தோம். பிரேக் ஈவன் பண்ணி வச்சிருந்த என்ட்ரி தான். ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம பிரேக் ஈவன் வந்து மூவ் பண்ணி வச்சுருவோம். அது இந்த என்ட்ரியில் பிரேக் ஈவன் ஹிட் ஆகலை, இந்த என்ட்ரிலையும் பிரேக் ஈவன் ஹிட் ஆகலை. நமக்கு 2மே ப்ராஃபிட்டாக போயிடுச்சு. ஓகேங்களா? 2மே ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் வந்து நம்ம ப்ரீவியஸாக சொல்லிட்டு இருந்த என்ட்ரிஸ் தான். யூடியூப்பில் ப்ரீவியஸாகவே நம்ம கொடுத்த என்ட்ரிஸ் தான். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்போ நான் யூடியூப்பில் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு நார்மல் ஒரு 3-4 என்ட்ரி தான் போடுவேன். நம்ம டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையா என்ட்ரிஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதில். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் போட்டுட்ருக்கேன். சரி, ஓகே. இப்போ இது வந்து டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ அடுத்த மூவ் வந்து என்ன பண்ணலாம்? டெய்லிக்கு போவோம். ஓகே, இதோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபியூஎஸ்டி இங்கே சோச்சு, பிஓஎஸ் இங்கே சோச் இருக்குது. இந்த சோச்சுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணால், இந்த பிஓஎஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளை எடுத்துகிட்டு இப்போ இங்கே கீழே வந்து இந்த இடத்துல சோச் பண்ணியிருக்கான். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். மார்க்கெட் இப்படி தான் வருவான் அப்படின்றது தெரியும் நமக்கு முன்னாடியே. ஸோ இந்த இடத்துல சோச் வந்து பண்ணிட்டான். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, இப்போ கரண்ட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் இருக்குது. ஓகேங்களா? கரண்ட் மார்க்கெட் வந்து செல்லில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த டிமாண்ட் வந்து இங்கே பண்ண சோச்சுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அடுத்த பிஓஎஸ் இங்கே இருக்குது, அதுக்கு டிமாண்ட் இருக்குது. அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்தது, அதையும் பிரேக் பண்ணிவிட்டு வரான். அப்போது
இந்த டிமாண்ட் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான் டெய்லியில். இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கொடுத்து மறுபடியும் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அப்போ மார்க்கெட் எகைன் பை போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் பை போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சேஃபர் என்ட்ரி தான் நம்ம இந்த இடத்துல அப்ரோச் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் இருந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் இருந்து பை பண்ணலாம். அப்புறம் இந்த ஸ்விங்கில் இருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது க்ளீன் பண்ணுறேன். ஓகே, இப்போது டெய்லிக்கு போவோம். டெய்லியில் தான் நம்ம அப்ரோச் பண்ணோம். டெய்லியில் தான் என்ட்ரியும் கொடுத்தான். அப்போ நம்மளோட டைம் ஃப்ரேம் வந்து டெய்லி. இப்போ டெய்லியில் இந்த இடத்துல பிஓஎஸ், அப்போது இந்த இடத்துல சப்ளைஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. எஸ், வித்து இம்பேலன்ஸோட இருக்குது இந்த சப்ளை. ஸோ இந்த சப்ளையில் இருந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும். இதான் வந்து பிளான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டிமாண்ட் அவைலபிளாக இருக்குது. இதை மிட்டிகேட் பண்ணுறான். டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். 4 ஹவரில் ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த ரீஃபண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவரான ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. பிரேக் பண்ணிட்டான் ரீஃபண்ட்மெண்ட்டை. ஓகே, அப்போது நமக்கு இங்கே எங்கே வந்து ஹை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. இந்த ஹையை எடுத்தானா நமக்கு வந்து பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட் செல் ஆகணும்னா இந்த ஹையை எடுக்க மாட்டான். அப்போ இந்த ஹையை எடுக்க மாட்டான்னா மார்க்கெட் செல் ஆகிற மார்க்கெட்டாக இருக்கும்போது இந்த சப்ளையில் தான் செல் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போது இந்த சப்ளையில் என்ட்ரி இருக்குது. இந்த சப்ளை நமக்கு ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து பை வந்து பிடிச்சிக்கலாம். ஃபெயில் ஆகட்டும், என்ட்ரி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துலேருந்து என்ட்ரி வந்து பிடிச்சலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி செஃப். யூஎஸ்டி செஃப்பில் இந்த இடத்துல டெய்லி, ஓகேங்களா, இந்த சப்ளை இங்கே ஒரே ஒரு சப்ளை தான் இருக்குது. இந்த யூஎஸ்டி செஃப்பில் இங்கே ஒரே ஒரு சப்ளை தான் இருக்குது. இந்த சப்ளையில் நமக்கு செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பக்காவாக நமக்கு வந்து ஐடியம்லாம் இருக்குது. இந்த சப்ளையில் செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த சப்ளையில் தான் இப்போ மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டோம். இந்த சப்ளையில் நமக்கு 3 ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு ரீஃபண்ட்மெண்ட், இது ஒரு ரீஃபண்ட்மெண்ட், இது ஒரு ரீஃபண்ட்மெண்ட். 3 ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, இந்த 3 ரீஃபண்ட்மெண்ட்டு நம்ம எடுத்து கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 3 ரீஃபண்ட்மெண்ட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். டெய்லியோட சப்ளை 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன். அப்போது இந்த 3 சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணலை, கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா? கொடுக்கல. ஓகே, இதில் கொடுத்துருக்கா? கொடுக்கல. ஓகே, இதுலேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அப்போது நமக்கு இந்த சினாரியோவில் 15 மினிட்ஸ்க்கு வர்றதுக்கு நோ சான்ஸ். அப்போது 4 ஹவருக்கு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இப்போ 4 ஹவரில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டோட்டலாக இங்கே இருங்க ஒரு நிமிஷம். 4 ஹவர், இது வந்து 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகலை. அப்போ நம்ம 15 மினிட்ஸ் போகலாம். ஓகே, சரி, ஓகே. இப்போ 15 மினிட்ஸ் வந்து 15 மினிட்ஸில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நமக்கு 2 லோவும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ இதில் நம்ம என்ட்ரி எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல என்ட்ரி போகலாம். இந்த ரீஃபண்ட்மெண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறேன், கொஞ்சம் கிளியராக இருக்கட்டும். இந்த இடத்துல என்ட்ரி போகலாம் மார்க்கெட் வந்தா அப்படின்றது உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் ஒன்று பண்ணி வச்சுருக்கான் மார்க்கெட்டில். என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னது, டிமாண்ட். ஓகேங்களா? டிமாண்டில் நமக்கு என்ன கிரியேட் ஆகிருக்கு நல்லா பாருங்கள். டிமாண்டில் என்ன கிரியேட் ஆகிருக்கு, ஃப்ளிப்பு வந்து கிரியேட் ஆகிருக்கு.
ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், அங்கேயே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டான். ஓகேங்களா, இங்கேயே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டான். அவ்வளோதான், மார்க்கெட் கண்ட்ரோல்டு ஸ்ட்ரக்சரில். ஓகேங்களா, அப்போ இந்த சப்ளை ஒர்க் ஆகிறது சான்ஸ் கம்மி தான். ஓகேங்களா, சரி ஓகே. அப்போது நம்ம கொடுத்த கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 3 என்ட்ரி 4 என்ட்ரி தான் வந்து, அதாவது 2 என்ட்ரி தான் ஆக்சுவலாக. 2 கரன்சி பேரில் 2 என்ட்ரி வந்து போட்டிருந்தேன், அவ்வளோதான். இந்த வீக்கில் நான் வந்து ட்ரேடு வந்து பண்ணல. என்னோட பர்சனல் ஒர்க்கு நிறையா கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிட்டனால நான் வந்து இந்த வீக்கில் வந்து நான் ட்ரேடு வந்து பண்ணலை. ஸோ ஒரு 4 என்ட்ரி தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். அது நான் போட்டு வச்சுட்டு, அது இந்த வீக்குக்கு முன்னாடி வீக் ஆக்சுவலாக போட்ட என்ட்ரி அது இப்போ தான் வந்து டிபி வந்து ஹிட் ஆகுது. ஓகே, இது வந்து நான் கவனிக்கல. சரி, இப்போது என்ன பண்ணலாம்? 4 ஹவர் இருக்குது. இந்த 4 ஹவரில் இன்னொரு விஷயம், இப்போது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா, நம்ம டெய்லியில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு மார்க்கெட் போகணும். இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு மார்க்கெட் போகணும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்தான். இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு மார்க்கெட் போகணும். அப்போ கீழே இருந்து நம்ம இன்ட்ராடே ஸ்கால்ப் ட்ரேட்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தேன். அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் எடுத்திருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் எடுத்திருந்தேன். ஓகேங்களா, இது வந்து பை போகலை. நான் வந்து எஜுகேஷனலாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல இந்த டிமாண்ட்லையும் பை வந்து போகும். சும்மா ஒரு பார்த்துக்குங்க, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன பண்ணியிருந்தான், இந்த டிமாண்டை வந்து நமக்கு ஃபெயில் பண்ணலை, இந்த டிமாண்டையும் ஃபெயில் பண்ணல, 2 டிமாண்டுமே ஃபெயில் பண்ணல. அப்போ பை வந்து இருக்குது. அப்போது இந்த டிமாண்டில் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான், இதுலேயும் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். சரி, இப்போது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன் இந்த டிமாண்ட் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டுக்கும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தா சேம் தான், இந்த டிமாண்டுக்கும் கன்ஃபர்மேஷன் பார்த்தா ஒரே கன்ஃபர்மேஷன் தான் வரும். ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா, சரி. அப்போது நமக்கு இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹையவே அடித்து இங்கே ஒரு டிமாண்டும் இங்கே ஒரு டிமாண்டும் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லியோட இந்த டிமாண்டை நம்ம எடுத்திருந்தோம். ஓகேங்களா, டெய்லியோட இந்த டிமாண்ட் எடுத்திருந்தோம். இந்த டிமாண்டோட லோவர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் எது, இது. ஓகேங்களா, இந்த டிமாண்டோட லோவர் டைம் ஃப்ரேமோட கன்ஃபர்மேஷன் இந்த ஹை அடிச்சது பிஓஎஸ். ஓகேங்களா, அப்போ இந்த பிஓஎஸ்க்கு டிமாண்ட்ஸ் இங்கே இருக்குது அண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது மார்க்கெட் வந்து இந்த சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்துட்டான். அப்போ இந்த சப்ளை பிரேக் ஆகவும் சான்ஸ் இருக்குல்ல. கண்ட்ரோல் எடுத்தானா கீழே தான் வருவான்னு கீழே தான் வருவான் அப்படின்றது சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து இந்த சப்ளைலேருந்து கீழேயும் வரலாம். ஓகேங்களா, கீழேயும் வரலாம், மேலேயும் போகலாம், சப்ளையும் ஃபெயில் ஆகலாம். அப்போது ஃபெயில் ஆகணும்னா எங்கேருந்து ஃபெயில் ஆகலாம்? இந்த 2 டிமாண்ட்லேருந்து தான் ஃபெயில் ஆகும். எப்படின்னா, இங்கே மிட்டிகேட் பண்ணி இப்படி போகலாம், இல்லைனா இங்கே மிட்டிகேட் பண்ணி இப்படி போகலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போது சப்ளையில் மார்க்கெட் கண்ட்ரோல், அப்போது மார்க்கெட் சப்ளையில் இங்கே கண்ட்ரோல். இந்த இடத்துல ஒரு சப்ளை நம்ம இது தெரியாமல் இந்த இடத்துல ஒரு சப்ளை நோட் பண்ணி வச்சுட்டு செல் வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்போம். இந்த இடத்துல செல் வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்போம். ஆனால் மார்க்கெட் இங்கே சப்ளை கண்ட்ரோல் எடுத்தானா இந்த ஃப்ளிப்புக்கு டிபி இந்த டிமாண்டு தான், வேறு எங்கேயுமே டிபி கிடையாது. டிபியை கொடுத்துட்டு மேலே வரும்போது நம்ம புதுசாக என்ட்ரி போவோம். ஆனால் ஆக்சுவலாக மார்க்கெட் மேலே வர்றது இதை பிரேக் பண்ண தான், இந்த மாதிரி வருவான். ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த டிமாண்டில் இருந்து பை ஆகிறானான்னு பாருங்கள். இந்த டிமாண்டில் பை பண்ண வேண்டாம். ஒரு ரிஸ்க் ட்ரேடராக இருக்கீங்கன்னா இந்த டிமாண்டில் சின்ன ஒரு லாட்டை போட்டு பை வந்து பண்ணுங்கள். இந்த டிமாண்ட்லேயும் பை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க அகெயின். ஓகேங்களா, ஏன்னா ஃப்ளிப்பை பிரேக் பண்ணி வந்தால் இந்த சப்ளை ஒர்க் ஆகாமல் போகும். அப்போது இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இந்த சப்ளையில் இருந்து கீழே இங்கே வரைக்கும் கூட டிபி செட் பண்ணலாம். ஓகேங்களா, இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது மார்க்கெட் இப்படி நடக்கும்போது நான் இந்த இடத்துல வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, யூடியூப்பில் ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டு இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கும்போது இல்லைனா வீடியோஸ் கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் நெக்ஸ்ட் மொமெண்ட். அடுத்து ஜிபிபி ஜேபிஒயில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிமாண்ட்ஸ் இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இதில் தான் பை இருக்குது. அப்புறம் செல் ஆச்சுன்னா ஃபெயில் ஆச்சுன்னா செல் வந்து பிடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் நம்ம சொல்லியிருந்தோம்,
இந்த சப்ளைல செல் போகலாம் அப்படின்ட்டு கன்ஃபர்மேஷன் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இந்த சோச் எடுத்தால் தான் நமக்கு செல்லு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சோச் எடுத்தால் செல் ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இந்த சோச் எடுக்காமல் மேலே போயிட்டான். அப்போ நமக்கு நோ கன்ஃபர்மேஷன் நோ என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எகைன் ஃபார் டெய்லியோட சப்ளைக்கு போகலாம். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிட்டிகேஷன் பண்ணி நமக்கு சூப்பராக அழகாக ஒரு ஃப்ளிப்பு கிரியேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? இங்கே ஃப்ளிப் கிரியேட் பண்ணிட்டான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து ட்ரை பண்ணலாம். சரி, இந்த ஃப்ளிப்பு ஓகேவா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ டெய்லி டிமாண்ட் சோச் பண்ணுறான். ஸோ சோச் பண்ணி ஓகே இது கரெக்டு தான். அப்படி ஃப்ளிப்பு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இதில் ட்ரை பண்ணலாம், இதில் ட்ரை பண்ணலாம். மூணுத்துலேயுமே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு என்ட்ரிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கோல்டு வந்து அனலைஸ் பண்ணி வந்து பார்த்துலாம். அப்புறம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக திஸ் வீடியோஸ் ஒர்த் இட், சூப்பர் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் தான் என்னை வந்து புஷ் பண்ணும். ஓகேங்களா? நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஒர்த் இட், பியூட்டிஃபுல் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து கமெண்ட் வந்து பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு. அது இல்லாமல் லைக் பண்ண மறக்காதீங்க. லைக்ஸே வரதில்லை. 30, 20 லைக்ஸ் தான் வந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ லைக் வந்து பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண இந்த மாதிரிலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் எனக்கு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா? தேங்க்யூ.